கம்பைன்டு ஆம் மேனுவர் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான நுட்பம் இருக்குது. இந்த கம்பைன்டு ஆம்ஸ் மேனுவர் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட் ரேஞ்ச் மிசைலையும் லாங் ரேஞ்ச் மிசைலையும் ஒரே நேரத்தில் எதிரி இலக்குகளை நோக்கி அனுப்பணும். ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், லாங் ரேஞ்ச் மிசைல், அங்கே இந்த பேரை வச்சே நமக்கு தெரிஞ்சிடும். லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரமாக நிறுத்தப்பட்டிருக்கும், இல்லை அதனுடைய டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப தூரமாக இருக்கும். ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறது எதிரி நாட்டு படைகள் கொஞ்சம் கிட்டேயே நிற்கும், அப்படி இல்லைன்னா அதனுடைய இலக்குகள் ரொம்ப அருகாமையே இருக்கும். ஆனால் இது இரண்டையும் ஒரே நேரத்தில் இயக்கி எதிரி படைகளுக்கு பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணும். இந்த தொழில்நுட்பத்தை தான், இல்லை இந்த நுட்பத்தை தான் கம்பைன்டு ஆம் மேனுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் ரஷ்யா நேற்று செஞ்சுருக்காங்க. ஒரே நேரத்தில் லாங் ரேஞ்ச் மிசைலை ரொம்ப துல்லிய தாக்குதலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் மிசைலை இந்த 4 பகுதிகளை கையகப்படுத்தினாங்க பார்த்தீங்களா? டோன்ஸ்கா இருக்கட்டும், லுகான்ஸ்கா இருக்கட்டும், இல்லை சாப்ரோசிஷியாவாக இருக்கட்டும், கர்சனாக இருக்கட்டும். ஸோ இந்த 4 ரீஜனில் அங்கேருந்து உக்ரைன் படை வந்துட்டு இருந்துச்சா, அவங்கள ரொம்ப பெரிய அளவில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஷார்ட் ரேஞ்ச் மிசைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. உக்ரைனில் மிகப்பெரிய அளவு எனர்ஜி செக்டார்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அழிப்பதற்கு லாங் ரேஞ்ச் மிசைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பைன்டு ஆம் மேனுவர் வழியாக இப்போ ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதல் தான் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னோம். ஆனால் இது ஒரே நாளில் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்றைக்கும் அதே தாக்குதலை தொடர்ந்துருக்காங்க. என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டைமில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு ஆடியோ புக் இருக்குங்க, கல்ஃப் வார் அப்படிங்கிறது தான். இந்த கல்ஃப் வாரை பற்றி தெளிவாக நமக்கு புரிஞ்சாலே உலக அரசியலில் கல்ஃப் ரீஜன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீஜன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துடும். ஸோ இந்த கல்ஃப் வார் அப்படிங்கிற தமிழ் ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்க TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணலாம். TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். கேளுங்க, மனதுக்கு பிடித்ததை. கொஞ்சம் அறிவார்ந்த இந்த மாதிரியான புக்குகளை ஆடியோ புக்லாம் கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள இந்த உலக அரசியலுக்கான மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படலாம். ஸோ இப்போ நடந்திருக்கிற அப்டேட்டில் மிக முக்கியமான ஒரு அப்டேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானுடைய கார் மேக்கர் நிசான் அப்படிங்கிற கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரஷ்யா விட்டு நிறைய நிறுவனங்கள் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறதும், அப்படி இருக்கக்கூடிய சொத்துக்களை நாங்கள் நாட்டுடைமையாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாங்க. இன்றைக்கி நிசான் நிறுவனம் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய தொழிற்சாலையை நாங்கள் மொத்தமாக யாருக்கு விற்றுட்டோம், ரஷ்யாவுக்கு விற்றுட்டோம்ப்பா, இனி எங்களுக்கும் அந்த தொழிற்சாலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிசான் தெரிவிச்சிருக்காங்க. நிசான் தெரிவிச்சிருக்கான இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த எஸ்கலேஷன் இல்லாட்டி இந்த யுத்தம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியலை. அவங்களுடைய கார் ப்ரொடக்ஷன்லேருந்து பலவிதமான பிரச்சனைகள், இதே மாதிரி பல நிறுவனங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே இது இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் பெருசாக 2 நாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. ஆனால் அமெரிக்கா கூட ஆங்கிலோ சாக்ஷன்ஸு கையில் தான் இந்த யுத்தத்தினுடைய ஒட்டுமொத்தமான கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆங்கிலோ சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பீரியட், அது ஒரு 5வது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுடைய பீரியட். அங்கேருந்து வந்தவங்க தான் இங்கிலாந்தை ஒட்டுமொத்தமாக கையகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆங்கிலோ சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போது ஏன் புதுசாக சேர்க்கப்படுது அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா இவ்வளோ நாள் ரஷ்யா சொல்லிட்டு இருந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியோ நாசிஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நியோ நாசிஸ்லேருந்து இப்போ நேரடியாக ஆங்கிலோ சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது இங்கிலாந்தினுடைய மிக முக்கியமான பங்கு இந்த யுத்தத்தில் இருக்குது. இங்கிலாந்தில் தான் இந்த யுத்தத்தினுடைய மிக முக்கியமான காரணங்களும், அதே மாதிரி இந்த யுத்தம் எப்படி நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முடிவுகளும் எடுக்கப்படுவதை ரஷ்யா உறுதியாக நம்பிட்டு இருக்காங்க. சரிப்பா, அப்படின்னா இந்த G20 மாநாடு நடக்க போதில்ல, இந்த G20 மாநாட்டில் ஜோ பைடன் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இந்த ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நுணுக்கமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு, குறிப்பாக மேற்குலக நாடுகள் கூட பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இன்னைக்கு இதே ஃபாரின் மினிஸ்டர் வாயிலிருந்து வந்திருக்கு. பேச்சுவார்த்தை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 2 நாடுகளுமே, உக்ரைன் ஒரு பக்கமாக அவங்களுடைய காரணத்தை சொல்கிறாங்க, ரஷ்யா அவங்களுடைய இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிபந்தனைகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கிறத நாளை மறுநாள் நமக்கு தெரிஞ்சிடும். நாளை மறுநாள் தான் எர்டகன் அவர்கள் கூட புட்டின் அவர்களுக்கு மீட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. இன்னைக்கு G7 நாடுகளுடைய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த G7 நாடுகளில் குறிப்பாக அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு நாம் எல்லாருமே ஒன்றிணைந்து உக்ரைனுக்கு ஒரு பெரிய பவரை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான்.
ஸோ G7 நாடுகள் உக்ரைனுக்கு சீக்கிரமான பலவிதமான வெப்பன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மிக முனைப்புடன் இருக்கிறார்கள். கனடா இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு 40லேருந்து 50 புதிய நபர்களை போலந்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த போலந்துக்கு அனுப்பி வச்ச எல்லாருமே கமாண்ட் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போலந்து நாட்டுக்குள்ளே வச்சு ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. ஸோ அந்த ட்ரைனிங்கில் எங்களுடைய நாட்டு இந்த கமாண்ட் என்ஜினியர்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கனடாவினுடைய விருப்பம். அதன் பெயரில் தான் இப்போ கனடா அங்கே புதிய நபர்களை அனுப்பி உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய அளவு ட்ரைனிங் கொடுக்க தயாராகி இருக்காங்க. சரி, இப்போ கனடா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க, பல நாடுகளில் நேட்டோ படை இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ரஷ்யா டாக்டிக்கல் அணு ஆயுதத்தை பயன்படுத்துமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு 2 நபர்கள் மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இங்கிலாந்தினுடைய இல்லாட்டி யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த இன்டெலிஜென்ஸினுடைய மிக முக்கியமான தலைவர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டிக்கல் அணு ஆயுதத்தை ரஷ்யா பயன்படுத்துவதற்கான எந்த விதமான சின்ன ஒரு செய்கை கூட எங்களுக்கு தெரியலப்பா. ஸோ டாக்டிக்கல் அணு ஆயுதத்தை ரஷ்யா பயன்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த டாக்டிக்கல் அணு ஆயுதம் அப்படிங்கிறது வடகொரியாவால் ஏவப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. வடகொரியாவுக்கும் அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் இந்த 3 நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் தென்கொரியாவுக்குள்ளே வருது. அதே தென்கொரியாவுக்குள்ளே வந்த கப்பலுடன் சேர்ந்து வடகொரியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் இணைந்து குண்டுகளை பொழியக்கூடிய அந்த ட்ரைனிங்கில் ஈடுபடுறாங்க. வரலாற்றில் இதுவரையிலும் இந்த 3 நாடுகள் இணைந்து இப்படிப்பட்ட ட்ரைனிங்கில் ஈடுபட்டதே கிடையாது. ஸோ இந்த 3 நாடுகள் இப்படி ஒரு ட்ரைனிங்கில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லும்போதே, கடந்த 2 வாரங்களில் 8+1 9 முறை ஏவுகணை சோதனை செய்து பார்த்திருக்கிறது வடகொரியா. அப்படி ஏவுகணை சோதனை செய்து பார்க்கும்போது எல்லாமே இப்போ அவங்க ரெடியாக இருக்கிறது அணு ஆயுத சோதனைக்காக அப்படிங்கிறத மேற்குலக நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா பயன்படுத்த வேண்டிய டாக்டிக்கல் அணு ஆயுதம் அப்படிங்கிறது வடகொரியாவால் ஏவி சோதனை செய்யப்படுமா? அப்படி சோதனை செய்யப்பட்டால் அடுத்ததாக அதை ரஷ்யா பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தான். வடகொரியாவும் ரஷ்யாவும் நீண்ட நெடிய நண்பர்கள். வடகொரியாவுக்கு தேவையான அணு ஆயுதம் இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் ரஷ்யாவும் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் புது புது ஆயுதங்களை இப்போ எங்கேருந்து சோதிச்சு பார்க்க போகிறாங்கன்னா, இதே உக்ரைனுக்குள்ளே சோதிச்சு பார்க்க போகிறாங்க. இன்னைக்கும் மறுபடியும் அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக் இருக்குது, உக்ரைன் முழுவதுமாக சைரன் அடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது நிறைய நாடுகள், அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எகெயின் புலம்பெயர்ந்தவர்களுடைய பிரச்சனை, அகதிகளுடைய பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் எல்லாமே ஓடிட்டு தான் இருக்குது. யூகேனுடைய லிஸ்ட்ரஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம என்ன செய்யணும், ஸ்டே த கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டே த கோர்ஸ்னா இவ்வளோ தூரம் உக்ரைனுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. நிறைய வெப்பன் கொடுக்குறீங்களா, நிறைய ஆயுதங்கள் கொடுக்குறீங்களா, இல்லை நிறைய விதமான பண உதவிகள் கொடுக்குறீங்களா, எல்லாமே செய்யுங்க, இன்னும் கூடுதலாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்ரஸ் அவர்கள் ஒரு கோரிக்கையை G7 நாடுகளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய தாக்குதல் எல்லாமே ரொம்ப துல்லிய தாக்குதல், அதுவும் கம்பைன்டு மேனுவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் எனர்ஜி செக்டார் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிசிட்டி ரொம்ப பெரிய அளவில் பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. மோல்டோவாவுக்கு உக்ரைன் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மோல்டோவாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கார். உண்மைதான், எங்களுக்கு வர வேண்டிய எலக்ட்ரிசிட்டியை இப்போ உக்ரைனால் கொடுக்க முடியலை, உக்ரைனுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியே இல்லை அப்படிங்கிறது. ஸோ உக்ரைனுக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி கம்மியாயிடுச்சு, உக்ரைனுக்கான அந்த நாடுகளுடைய உதவிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ரஷ்யா மீண்டும் உக்ரைனை தனிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் பல நாடுகள் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தான். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நேற்றே நம்ம பார்த்தோம், நேற்றே நம்ம ஃபயர் அப்டேட்டில் போட்டிருந்தோம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய தலைவர் ரஷ்யாவுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் மேற்குலக நாடுகள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை, அரபு உலகத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன் பேசாமல் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்நேரம் மட்டும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ, இல்லாட்டி சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களோ, இல்லை பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லாட்டி இந்நாள் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், யாராவது ஒரு நபர் ரஷ்யாவுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அமெரிக்கா அதனுடைய வாலில் தீ வச்ச மாதிரி குதிச்சிருப்பாங்க, வானத்துக்கும் பூமிக்கும். ஆனால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய தலைவர் நேரடியாக ரஷ்யாவுக்குள்ளே போகிறாங்க. அப்போ எதுவுமே பேசாமல் இருக்காங்கன்னா, இதுதான் உலக அரசியல். இந்த உலக அரசியலினுடைய முதல் புள்ளியே எண்ணெயிலிருந்து தான் தொடங்குது. கச்சா எண்ணெய் கிடைக்காமல் போயிடும், OPEC+ நாடுகளுடைய கோபம் இன்னும் அதிகமாயிரும். ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தலைவர் அதெல்லாம் பற்றி எதுவுமே பேசக்கூடாதுப்பா, அப்படி பேசுனா இவ்வளோ கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும், கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் தெரியும். இதனால தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அங்கே போய் பேசினாலும், இல்லை புட்டின் அவர்கள் சவுதி அரேபியா கூட பேசினாலும் எந்த பிரச்சனையும் யாரும் எழுப்ப மாட்டாங்க. உலக அரசியல் ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்க வேண்டியது அரபுலகமும் மேற்குலகமும் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்தாலே தெரியும்.
என்னைக்கு மேற்குலகமும் அரபுலகமும் ஒன்றாக இணைந்து ஒரு இடத்துல ஈடுபடுறாங்களோ அந்த நேரத்தில் அந்த செய்தி வெற்றியுடன் மாறும். ஆனால் என்னைக்கு அரபுலகமும் மேற்குலகமும் 2 திசையிலிருந்து போராடுறாங்களோ அது கண்டிப்பாக ரொம்ப நீண்ட நாள் ஒரு போராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த போர் தான் இப்போ ரஷ்யா உக்ரைன் போராக மாறி வருகிறது. கிட்டத்தட்ட உக்ரைனில் இருக்கக்கூடிய 300க்கும் அதிகமான சிட்டி அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறதுல கரண்ட் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது, வாட்டரை நீங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தான். இன்னைக்கு 2வது நாள் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. G7 நாடுகள் அந்த கூட்டமைப்பு முடியும் போது அடுத்ததாக பல விதமான பொருளாதார தடையை ரஷ்யாவுக்கு போடுவாங்க. அடுத்த ஒரு மீட்டிங் இருக்கு, துருக்கி மற்றும் ரஷ்யாவினுடைய மீட்டிங். அதன் பிறகு புட்டின் அவர்கள் எகைன் டெலிவிஷன்லையோ இல்லாட்டி நேரடியாக மக்களிடம் உரையாற்றப் போகிறார். அப்படி உரையாற்றும் போது தான் எந்த மாதிரியான முடிவுகளை ரஷ்யா எடுத்திருக்கு, எகெயின் உக்ரைன் கிரீமியா பிரிட்ஜ் அடித்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா ரஷ்யாவினுடைய அதிரடி தாக்குதல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் பெலரஸ் மட்டும் நேற்று சொன்னதை இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்கள் சேர்ந்து எங்களுடைய கூட்டமைப்பில் இராணுவத்தை உருவாக்கி அதை டிஃபென்சிவுக்காக அங்கே நிப்பாட்ட போகிறோம் அப்படிங்கிறது. அதாவது பெலரஸினுடைய இராணுவமும் ரஷ்யாவினுடைய இராணுவமும் எகெயின் ஒன்று சேர போகிறாங்க. பெலரஸினுடைய எல்லையை இந்த 2 இராணுவத்தை சார்ந்த அந்த கூட்டமைப்பு அங்கே என்ன செய்ய போகிறாங்க, ரொம்ப பெரிய அளவில் பாதுகாப்பில் ஈடுபட போகிறாங்க. இப்போ நிறைய இராணுவ வீரர்கள் ரஷ்யாவிலிருந்து பெலரஸுக்கு அனுப்பப்பட போகிறார்கள். அது கூடவே வெப்பனும் இருக்க போகுது. இந்த வெப்பனில் கண்டிப்பாக நிறைய லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெலரஸ்லேருந்து எகெயின் கிவ் உக்ரைனுடைய தலைநகரத்தை தாக்குவது எல்லாமே ரொம்ப சுலபமான விஷயம். அதில் ரஷ்யா இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் செய்ய போகிறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ இந்த 3 தினங்களில் உக்ரைன் கை ஓங்கிய மாதிரி இருந்தது. நேற்று நடந்த ஒற்றை தாக்குதலில் ரஷ்யாவின் கை ரொம்ப பெரிய அளவில் ஓங்கி நிற்கிறது. உலக நாடுகள் ஒன்றிணைய போகிறார்கள். ரஷ்யாவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு குரல் உயரப்போகிறது. அதன் பிறகு ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க, ரஷ்யா அரபுலகம் அப்படி ஒரு கூட்டணி அமையுமா, அந்த கூட்டணியை அமெரிக்காவால் எதிர்க்க முடியுமா, இல்லை அமைதி பேச்சுவார்த்தை வருவதற்கான துருக்கியினுடைய நிலைப்பாடு என்ன, பைடன் அவர்கள் புட்டின் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடக்குமா, இதில் எது நடந்தாலும் நிச்சயமாக அது ஒரு காணொலியாக தமிழ் பொக்கிஷம் அப்படி இல்லைனா வியூகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.